கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி நாகர்கோவிலில் ரோடு ஷோ சென்றார். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மோடியுடன் பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். நாகர்கோவிலில் திரண்டிருந்த மக்களிடம் பிரதமர் மோடி நடந்து சென்று ஆதரவு திரட்டினார். கூட்டத்துக்கு நடுவில் நின்ற மூதாட்டியை பார்த்த மோடி அவரின் கைகளை பற்றிக் கொண்டு சிரம் தாழ்த்தி ஆசி பெற்றார். நாகர்கோவிலில் ரோடு ஷோ சென்ற பிரதமர் மோடி முன்னதாக அம்பேத்கர், அண்ணாதுரை, எம்ஜிஆர் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தவிக தலைவர் விஜய் சென்னை தியாகராய நகர், ஆயிரம் விளக்கு, எழும்பூர் தொகுதிகளில் ரோடு ஷோ சென்றார். சாலையில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை எழும்பூர் தொகுதியில் ரோடு ஷோ சென்ற விஜய் தவிக வேட்பாளர் ராஜ்மோகனுக்கு ஆதரவு திரட்டினார். மத்திய அரசு நாளை பார்லிமெண்டில் கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் தமிழகத்துக்கும் தென் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடியேற்றும் போராட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தொகுதிகளை அதிகரித்தால்தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்பது என்ன மாதிரியான மனநிலை என சீமான் கேள்வி எழுப்பினார். மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது என்றார். மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை, அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் மத்திய அரசு அம்மசோதாவை அரசியல் நோக்கத்துடன் கொண்டு வருவதைத்தான் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம் என காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்து முதல்வர் ஸ்டாலின் சொல்வது தவறானது. தொகுதிகள் எண்ணிக்கை கூடவே செய்யும், குறையாது. தமிழகத்திற்கோ அல்லது தென்னிந்தியாவுக்கோ அநீதி இழைக்கப்படாது என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தொகுதி மறுவரையால் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இருக்காது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 50% உயரும் என கூறியுள்ளது. திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவி மீது கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது வேதனை அளிக்கிறது. படிக்கும் கனவோடு இருந்த மாணவி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராட வைத்திருப்பதுதான் ஸ்டாலின் மாடல் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் நாடகத்தால் திருச்சி மண்ணச்சநல்லூரில் சகோதரி ஒருவர் தற்கொலை செய்துள்ளார். உங்கள் அதிகார பசிக்காக அப்பாவிகளை ஏமாற்றி பிழைக்க இதென்ன இருடியும் விற்பனையா? உங்கள் மனசாட்சியை உலுக்கவில்லையா ஸ்டாலின் சார் என தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மீஞ்சூர் அருகே மாணவியை கஞ்சா கும்பல் கொடூரமாக தாக்கியுள்ளது. தலைவிரித்தாடும் போதை பழக்கத்தால் பெண்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளது. திமுகவை தமிழக அரசியலில் இருந்து ஒழித்தால் மட்டுமே பெண்களின் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மீஞ்சூர் அருகே வீட்டில் படித்துக் கொண்டிருந்த மாணவியை கஞ்சா போதை கும்பல் பட்டாக்கத்தியால் வெட்டியுள்ளது. திமுக அதிகார மட்டம் காவல்துறையின் கைகளை கட்டி போட்டிருப்பதன் விளைவு ஒவ்வொரு நாளும் மக்கள் ஒவ்வொருவரின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியிருக்கிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். தனக்கு ஏன் ரூபாய் 8000 கூப்பன் மாதிரியை வழங்கவில்லை என்று கேட்ட ஒரு பட்டியலின பெண்ணை ஆபாசமாக பேசி தாக்கியதோடு தற்கொலை செய்ய தூண்டியிருப்பதுதான் திமுகவின் சமூக நீதியா? இதுதான் பெண்களை முன்னேற்றம் லட்சணமா என ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். மண்ணச்சநல்லூர் அருகே திமுகவினர் தரக்குறைவாக பேசியதில் மனமுடைந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. அனுமதி பெறாமல் 8000 ரூபாய் மாதிரி கூப்பனை வீடு வீடாக விநியோகிக்கும் திமுகவினர் மீது தேர்தல் கமிஷன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி ரூபாய் 8000 மாதிரி கூப்பன்களை மக்களுக்கு வழங்கினால் பறிமுதல் செய்யப்படுவதுடன் 127 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தலைக்கு மேல் தொங்கிய கத்தி கழுத்துக்கு வந்துவிட்டது. அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஓரணியில் திரள வேண்டும் என தொகுதி மறுவரையறை குறித்து முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எந்த காலத்திலும் ஓட்டு போடும் மக்கள் மீது திமுகவினருக்கு மரியாதை கிடையாது. வரும் தேர்தலில் திமுக அராஜக கும்பலை முழுமையாக புறக்கணிப்பதே தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது என அண்ணாமலை கூறியுள்ளார். 10 வருடங்களாக வேலை செய்த திருமாவளவனுக்கு திமுக கூட்டணிகள் எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது. எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நமக்கும் பிரச்சினை வர திமுக தான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். நான் துரோகம் செய்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்படி என்ன துரோகம் செய்தேன்? அவரை முதல்வராக்கியது துரோகமா? பொதுச் செயலாளராக்கியது துரோகமா என தவிக நிர்வாகி செங்கோட்டையன் கேட்டுள்ளார். கூப்பன் கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கிவிடலாம் என நினைக்கிறது தில்லுமுள்ளுக்கு பெயர் போன திமுக.
திமுகவினர் பெண்களை இழிவு செய்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கர்நாடக அமைச்சர் லட்சுமி ஹெபால்கர் வெளியிட்டார். முதல்வர் ஸ்டாலினின் சிறப்பான ஆட்சி அமைந்ததில் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோவை வந்த டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வானதி சீனிவாசனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். நீங்கள் குணமடைய திருப்பதிக்கு சென்று அர்ச்சனை செய்தேன். உங்களுக்காக நான் கோவை வடக்கில் பிரச்சாரம் செய்கிறேன். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என ஆறுதல் கூறினார். மேற்கு வங்க மக்கள் 20 ஆண்டுகளாக பெரும் துயரை அனுபவித்து வருகிறார்கள். பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததும் அனைத்து துயரங்களுக்கும் விடை கிடைக்கும் என மேற்கு வங்க வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்ற நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து பீகார் முதல்வராக சாம்ராட் சௌத்ரி பதவியேற்றார். அம்மாநிலத்தின் முதல் பாஜக முதல்வர் என்ற பெருமை சாம்ராட்டுக்கு கிடைத்துள்ளது. பீகாரில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த விஜேந்திர பிரசாத் யாதவ், விஜய்குமார் சௌத்ரி ஆகியோர் பீகார் துணை முதல்வராக பதவியேற்றனர். கவர்னர் சையத் அட்டா ஹஸ்னைன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக இந்தி கூட்டணி கட்சியினர் ஆலோசனை நடத்தினர். ராகுல், டி.ஆர். பாலு, வி.சி.க. ரவிக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் வெற்றி வேட்பாளர்களை விஜய் நிறுத்தியிருக்கிறார். தலைவர் கண்டிப்பாக அடுத்த மாதம் முதல்வராக ஆட்சியில் அமர்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என தாவேக நிர்வாகி ஆனந்த் கூறினார். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ரேஷன் கார்டு மீதும் ஒரு நாளைக்கு ரூபாய் 150 கடன் சுமையை ஏற்றியிருக்கிறது. மக்கள் கையில் ரூபாய் 20 கொடுத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் ரூபாய் 150 ஏமாற்றியிருக்கிறது திமுக. எங்கே சென்றது இந்த பணம் எல்லாம் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறை அரசியல் வரைபடத்தை மாற்றக்கூடும் என எம்பி சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். சந்திரபாபு நாயுடுவுக்கு கொஞ்சமாவது சுயமரியாதை மிஞ்சியிருந்தால் ஸ்டாலினை போல் தொகுதி மறுவரையை எதிர்த்து நிற்பார் என்றார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு இந்தி கூட்டணி ஆதரவு அளித்துள்ளது. அதே நேரம் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து எதிர்ப்போம் என்கிறார் மல்லிகார்ஜுனா கார்கே. சென்னை 1000 விளக்கு தொகுதி தாவேகா வேட்பாளர் ஜே.சி.டி. பிரபாகரருக்கு ஆதரவாக விஜய் ரோடு ஷோ சென்று ஓட்டு சேகரித்தார். சேலத்தில் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் மேல் சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் சிகிச்சை முடிந்து இன்று டிஸ்சார்ஜ் ஆனார். தோனி முழு உடற்தகுதியுடன் இருக்கிறார். ஹைதராபாத் அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் விளையாட தயாராக உள்ளதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்டீபன் பிளமிங் தெரிவித்துள்ளார். கோவை குனியமுத்தூரில் பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி சிலம்பம் சுற்றி மக்களிடம் ஓட்டு சேகரித்தார். தாவேக தலைவர் விஜய் சென்னை தீநகரில் ரோட் ஷோ சென்றார். தீநகர் தாவேக வேட்பாளர் ஆனந்துக்கு ஓட்டு சேகரித்தார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் பணிகள் பிரச்சார வியூகங்கள் தொடர்பாக நாகர்கோயிலில் எடப்பாடி பழனிசாமி, பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர். மகளிருக்கு இடஒதுக்கீடு தருவதாக சொல்லி மறைமுகமாக தொகுதி மறுசீரமைப்பு செய்வது முற்றிலும் தவறானது. இந்திய மக்கள் சார்பாக திமுக இதை வன்மையாக கண்டிக்கிறது என திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் வாழ வேண்டுமா? ஆம் என்றால் திமுக வீழ்ந்தே ஆக வேண்டும். ஆட்சிக்கான அக்கவுண்டபிலிட்டி இல்லாத, என்ன நடக்கிறது என்று ஐடியாவே இல்லாத ஒரு டம்மி முதல்வர் தமிழ்நாட்டை ஆண்டது போதும் என இபிஎஸ் விமர்சித்தார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதால் பிஞ்சு குழந்தைகள் முதல் பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 62,000 உயர்ந்துள்ளதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் பாறைப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் செய்ய வந்த திமுக வேட்பாளர் இளங்கோவை 5 வருடங்களாக எங்கள் ஊருக்கு என்ன செய்தீர்கள், ஒரு அடிப்படை வசதி கூட செய்து தரவில்லை என பொதுமக்கள் முற்றுகையிட்டு கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்து மலையாள சகோதர சகோதரிகளுக்கும் எனது இனிய விஷு புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் புதிய தொடக்கங்களையும் வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் அளிக்க வாழ்த்துகிறேன் என இபிஎஸ் வாழ்த்து தெரிவித்தார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் திமுகவினர் வழங்க வைத்திருந்த 8000 ரூபாய் கூப்பன்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட இருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்கிறது என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை. மத்திய அரசின் அறிவிப்பை ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்த ஒரு மாநிலத்திற்கு தண்டனையையும் அதை பின்பற்றாத மாநிலங்களுக்கு வெகுமதியும் தருவது போல் இந்த மசோதா நிறைவேற்றம் அமைகிறது என விஜய் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆசை நிராசையாக போகின்றது. அரசியல் விபத்து நடந்து அவர் முதல்வரானார். பீகாரை போலதான் இங்கு நடக்கும் என ப. சிதம்பரம் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு ஆதாரம் உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்வது குறித்து மத்திய அரசு அவசரப்படக்கூடாது. இது 5 மாநிலங்களின் தேர்தலை கருத்தில் கொண்டு நிறைவேற்றப்படுகிறது என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். எனக்கு ஒரு சீட்டு பிச்சை போடுவதற்கு ஸ்டாலின் யார்? உங்களது நோட்டு யாருக்கு வேண்டும்? நான் ஒரு விவசாயி, வியர்வை சிந்தி விவசாயம் செய்து கொள்வேன் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் விமர்சித்தார். 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். திமுக மட்டுமே எங்களுக்கு எதிரி, தவிக தங்களுக்கு எதிரியில்லை உதிரி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் தனது 6ஆம் கட்ட பிரச்சாரத்தை வரும் 17ஆம் தேதி ஆண்டிப்பட்டியில் தொடங்குகிறார். 18ஆம் தேதி திருப்பூர் மற்றும் மேட்டுப்பாளையத்திலும் பிரச்சாரம் செய்யும் அவர் 19ஆம் தேதி ஹொசூரில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தொகுதி மறுவரையறையால் பார்லிமெண்டில் தென் மாநிலங்களின் குரல் அழுத்தப்படும், ஒடுக்கப்படும் என்கிறார் ப. சிதம்பரம். இந்த அரசியல் சாசன வரைவு திருத்த சட்டத்தை ஒற்றுமையாக எதிர்த்து தோற்கடிக்க வேண்டும் என்றார். பொய்யான வாக்குறுதிகள், ரவுடித்தனம், ஊழல், இதுதானே பழைய திமுக? நீங்கள் பழைய திமுகவை கொண்டு வாருங்கள், நாங்கள் மோடியின் புதிய இந்தியாவை காண்பிக்கிறோம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு அர்ஜுன் சம்பத் பதிலளித்து பேசினார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் விஜயால் முதல்வர் ஆகிவிட முடியுமா? முதல்வராக முடியாது என அவருக்கே தெரியும். பெரம்பூர் தொகுதியில் விஜய் ஜெயிப்பாரா என்ற சந்தேகத்தில்தான் திருச்சி கிழக்கிலும் அவர் போட்டியிடுகிறார் என திருமாவளவன் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக திமுக எம்பிக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அவசர ஆலோசனை நடத்துகிறார். பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தொடர்பாக எம்பிக்களுடன் பேச உள்ளார். சகோதரிகளே, திமுக என்று சொன்னாலே அவர்களை வீட்டு பக்கம் சேர்த்து விடாதீர்கள். திமுக காரர்கள் வந்தால் தெருமுனையில் பிரச்சார நோட்டீஸை வைத்துவிட்டு போக சொல்லுங்கள், ஊருக்குள் அனுமதிக்காதீர்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் தக்காளி மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அரசியல் சாசன வரைவு திருத்த சட்டத்தை ஒற்றுமையாக எதிர்த்து தோற்கடிக்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் வலியுறுத்தினார். எது பழைய திமுக? உங்கள் தந்தை ஆட்சியில் மதுரைக்கே வர முடியாத நிலையில் நீங்கள் இருந்தீர்களே, அதுவா? பயத்தில் கண்டதை உளரும் ஸ்டாலின் என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் தங்கள் முடிவுகளை results.cbse.inc.in அல்லது cbse.gov.in ஆகிய இணையதளங்களில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஒருபோதும் தன்னை ஒரு இந்து நாடாக அறிவிக்கவில்லை. நமது அரசியலமைப்பின் முகப்புரை இந்தியாவை ஒரு மதசார்பற்ற நாடாகவே வரையறுக்கிறது என சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கோடீஸ்வர் சிங் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவை ஒரே ஒரு மத அடையாளத்திற்குள் அடக்க முடியாது என்றார். பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடருக்கு பின் ராகுல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வருவார் என ஈரோட்டில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கூறினார். சினிமா டைலாக் எல்லாம் ஒருநாள் தான் தாக்குப்பிடிக்கும். இளைஞர்களும் பெண்களும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். காங்கிரஸ், திமுக மட்டுமே உங்களுக்கு நன்மை செய்யும் என்றார். ஏப்ரல் 11ஆம் தேதி ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்த ஜாக் விக்ரம் எல்பிஜி கப்பல் குஜராத்தின் கண்ட்லா துறைமுகம் வந்தடைந்தது. இன்னும் 15 இந்திய கப்பல்கள் ஜலசந்தியை கடக்க காத்திருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள குரு பைர வைக்கிய மந்திர் கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பின்னர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார். உதயநிதி சொத்து விவரம் தொடர்பான வழக்கில் உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான ஐபேக் நிறுவனத்தின் இணை நிறுவனரும் இயக்குநருமான வினேஷ் சந்தேலை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
பாஜகவின் தேர்தல் அறிக்கைக்கு மக்களிடையே பாராட்டு கிடைத்துவிட்டது. இதனால் மேற்கு வங்காளத்தில் பீதியான சூழ்நிலை நிலவுகிறது என பிரதமர் மோடி சொன்னார். சத்தீஸ்கரின் சக்தி மாவட்டத்தில் உள்ள சிங்கிதாராய் கிராமத்தில் வேதாந்தா நிறுவனத்தின் அனல் மின் நிலையத்தில் பாய்லர் வெடித்ததில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ரமணாசிரத்தில் 76ஆம் ஆண்டு ஆராதனை விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இசையமைப்பாளர் இளையராஜா கலந்து கொண்டு ரமணர் பாடலை பாடி இசையஞ்சலி செலுத்தினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் மும்பை மற்றும் கர்நாடகா யாத்திரை முடித்து காஞ்சிபுரம் வந்தடைந்தார். பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேரளாவை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்த மீனச்சல் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவிலில் விஷு கனி தரிசனம் நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 23ஆம் தேதி கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு முழு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக வியாபாரிகள் சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் சத்யசாய் மாவட்டத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து பெண் உட்பட 4 பேர் பலியாகினர். சென்னையில் இன்றும் நாளையும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஊட்டியில் நேற்று 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவானது. இது கடந்த 24 ஆண்டுகளுக்கு பிறகு காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக கருதப்படுகிறது. விருதுநகர் சாத்தூரில் பைக்கில் சென்ற மாணவர்கள் மீது ஆம்னி பஸ் மோதியது. இந்த விபத்தில் மாணவர்கள் 3 பலியாகினர். விபத்து தொடர்பாக பஸ் டிரைவர் ஆம்ஸ்ட்ராங்கை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும், எதிர்க்கட்சிகளுக்கு ராஜயோகம் அமையும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. இந்த தகவல்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்த உள்ள நிலையில் காசிமேடு துறைமுகத்திற்கு விசைப்படகுகள் கரைக்கு திரும்பின. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்களும் கரை திரும்பினர். தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 14,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை 10 ரூபாய் உயர்ந்து 275 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 5.5 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கொளுத்தும் வெயிலால் முட்டை உற்பத்தி 15% பாதிக்கப்பட்டுள்ளதால் கடந்த 4 நாட்களில் 75 காசுகள் உயர்ந்துள்ளதாக பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மேற்காசிய போர் சூழலால் பொருளாதார நிலை சீர்குலைந்து இந்தியாவில் 25 லட்சம் பேர் வறுமையை சந்திக்கும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே திமுக எம்பி கனிமொழி காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். ஆவணங்களை சரிபார்த்தனர். தமிழக சட்டசபை தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடம் தபால் வாக்குகள் பெறும் பணி இன்று தொடங்கியது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொகுதி வாரியாக இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. சென்னையில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்புகள் இன்று நடைபெறுகிறது. இதனை ஒட்டி இன்று ஒருநாள் மட்டும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், சென்னை பள்ளிகள், அங்கன்வாடி மையங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் அருகே வீட்டில் படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை கஞ்சா போதையில் இருந்த 3 பேர் தாக்கியதில் படுகாயமடைந்தார். இன்று தேர்வு எழுத இருந்த நிலையில் ஆபத்தான நிலையில் மாணவி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் முடியும் தருவாயில் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் இன்னும் முடியவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானுடன் இன்னும் 2 நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம். இஸ்லாமாபாத் செல்ல ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதுவரை நடந்தது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான், படம் இன்னும் பாக்கி இருக்கிறது என்பதை மேற்கோள் காட்டி அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒலிம்பிக்கில் இருமுறை தங்கப்பதக்கம் வென்ற டென்மார்க் நாட்டின் பிரபல பேட்மிண்டன் வீரர் விக்டர் ஆக்சல்சன் பேட்மிண்டன் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் தனது 55வது படத்தில் நடிகர் தனுஷ் நடிக்கிறார். அடுத்து தமிழரசன் பச்சமுத்து இயக்கும் படத்தில் நடிக்கப் போகிறார். இதில் நாயகியாக ருக்மிணி வசந்த் நடிப்பதாக தகவல் வெளியானது. படத்தில் நடிக்க அவருக்கும் ஆசையே, ஆனால் கால்ஷீட் ஒதுக்குவதில் சிக்கல் நீடிக்கிறது.
இதனால் தமிழில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தற்போது நாயகியாக வலம் வரும் சாரா அர்ஜுனை நடிக்க வைக்க பேசுகின்றனர். ராம் இயக்கத்தில் நிவின் பாலி, சூரி, அஞ்சலி ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் ஏழுமலை ஏழு கடல். படப்பிடிப்பு முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. படத்தின் பிசினஸ் முடியாததாலும் பல்வேறு திரைப்பட விழாக்களில் பங்கேற்றதாலும் ரிலீஸ் தள்ளி போனது. தற்போது அடுத்த மாதம் படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளனர். துபாயைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று இந்த படத்தின் உரிமையை பெற்று வெளியிடுகின்றனர். பாலச்சந்திரன் இயக்கத்தில் கங்கை அமரன், சிவாஜியின் பேரனும் ராம்குமாரின் இரண்டாவது மகன் தர்ஷன் நடித்திருக்கும் படம் லெனின் பாண்டியன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகை ரோஜா இதில் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார். இளையராஜா இசையமைத்துள்ளார். இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. மணல் கொள்ளை, போலீசின் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றை பின்னணியாக கொண்டு கிராமத்து கதையில் படத்தை எடுத்துள்ளனர். நடிகர் ரவிமோகன் கைவசம் கராத்தே பாபு, ஜீனி, புரோகோட் ஆகிய படங்கள் உள்ளன. இது தவிர யோகி பாபுவை வைத்து ஒரு படத்தை இயக்கி தயாரிக்கிறார். இப்போது புதுமுகம் ஷியாம்குமார் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். மற்ற நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் தேர்வு நடக்கிறது. விரைவில் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. ஹர்திக் கஜார் இயக்கத்தில் பகவான் கிருஷ்ணன் அவதாரத்தை மையமாக வைத்து கிருஷ்ணாவதாரம் என்ற படம் ஹிந்தியில் உருவாகிறது. சித்தார்த் குப்தா, சுஷ்மிதா பட், நிவாஷினி கிருஷ்ணன் ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர். 3 பாகங்களாக உருவாகும் இந்த படத்தின் முதல் பாகம் மே 7 ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர். அதோடு படத்தின் ட்ரெய்லரை ஹிந்தி, தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் வெளியிட்டுள்ளனர். ஜிவி பிரகாஷ் தற்போது இடிமுழக்கம், இம்மாடல், மென்டல் மனதில் போன்ற படங்களில் நடித்து வருகிறார். இது தவிர படங்களுக்கும் இசையமைக்கிறார். இப்போது ஜோ படத்தை இயக்கிய ஹரிஹரன் ராம் இயக்கும் படத்தில் நடித்து இசையமைக்க உள்ளார். காதல் கதையில் உருவாகும் இதில் அவருக்கு ஜோடியாக மாளவிகா மனோஜ் நடிக்கிறார். ஜூனில் படப்பிடிப்பு துவங்குகிறது.